இன்றைக்கி நம்ம வீடியோவில் 7 நாளைக்கும் 7 விதமான சட்னி தேங்காயே சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சட்னி மல்லி சட்னி. இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். கீறிட்டு சேர்க்கும் போது தான் வெடிக்காமல் இருக்கும். ஒரு 4-5 வெள்ளை பூண்டையும் சேர்த்துட்டு பச்சை மிளகாயும் வெள்ளை பூண்டும் கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே ஒரு சின்ன கப் அளவுக்கு உரித்து வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு அதே கப்பில் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை தண்ணியாக அரைச்சிக்கலாம். இப்போ தாளிப்புக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னியும் சேர்த்துட்டு இது தண்ணி சட்னி மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணலாம். இதை கெட்டியாக கூட வச்சுக்கலாம், இல்லை தண்ணியாக கூட ரெடி பண்ணிக்கலாம். இது சூடான இட்லியோட இந்த தேங்காயை சேர்க்காமல் இந்த தண்ணி சட்னி சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். செகண்டு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வதக்காமல் அப்படியே பச்சையாக அரைக்க போகிறோம். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் தேவையான அளவு எடுத்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தலை சேர்த்துட்டு ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம், வெள்ளைப்பூண்டு, கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் நம்ம அரைச்சிடணும். நம்ம வதக்காமல் அரைச்சதுனால இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளி விழுதை சேர்த்து இதை கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம சேர்த்த அந்த பச்சையாக அரைச்சதெல்லாம் பச்சை வாசனை போகணும். வெங்காயமும் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல மிதமான தீயில வச்சு கலந்து விடும் போது எண்ணெய்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு சேர்த்த அந்த தக்காளி விழுது கொஞ்சம் கெட்டியாக கலரும் மாறி வரும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். மூடி போடும்போது நம்மளுக்கு இது ஈஸியாக வெந்து வந்துடும். பச்சை வாசனையும் உடனே போயிடும். கடைசியாக காரத்தை பேலன்ஸ் பண்ணால் கொஞ்சமாக வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்த்த அந்த கார சட்னிக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இப்போ அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது 4 நாள் ஆனால் கூட நம்ம கெடாது. இது சூடான இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மூணாவதாக நம்ம பொட்டுக்கடலை சட்னி தேங்காய் சேர்க்காம ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னிக்கு வெள்ளைப்பூண்டு, வரமிளகா, வெங்காயம், பொட்டுக்கடலை இவ்வளோ தான் தேவையான பொருள். தேங்காயே இல்லாமல் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொன்றையும் வதக்கிடலாம். வெள்ளைப்பூண்டை சேர்த்து கொஞ்சம் வதங்கினதும் நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெள்ளைப்பூண்டும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக வதக்கிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் எல்லாம் வதங்கணும். நீங்கள் ஃபுல்லாகவே மிளகாய் வத்தலில் பண்ணலாம், இல்லை ஃபுல்லாக பச்சை மிளகாயில் பண்ணலாம். நான் ரெண்டுமே கலந்து தான் எடுத்து இந்த சட்னி ரெடி பண்ணுறேன். வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை கொஞ்சம் கண்ணாடி பதம் அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். இப்போ இது எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி ஆற வச்ச அந்த வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். உங்களுக்கு சட்னி எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்து இதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த பொட்டுக்கடலை சட்னி நம்ம தண்ணி சட்னியாக சாப்பிட்டாலும் சரி, திக்காக சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதை தண்ணி சட்னி மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். கடைசியாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம இதை சூடான இட்லியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சூடான இட்லியோட தேங்காயே சேர்க்காம தண்ணி சட்னியை ஊற்றி ஊற வச்சுட்டு சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாலாவதாக நம்ம வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 மீடியம் சைஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு 2-3 வெள்ளைப்பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், புளி, வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வதக்காமல் பச்சையாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா தாளித்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம். அப்படி எண்ணெயிலேயே மிதமான தீயில வச்சு நம்ம அந்த வெங்காய விழுதை வதக்கி எடுக்கணும். கொஞ்சமாக கலர் மாறியும் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு தக்காளி கூட தேவையில்லை, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக நீங்கள் சின்ன வெங்காயத்தில் பண்ணலாம், இல்லை சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து கூட பண்ணலாம். இந்த அளவுக்கு கலர் மாறி எண்ணெய் பிரிஞ்சதும் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக சின்ன வெங்காயத்தில் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. அவ்வளோதான், நம்மளோட 4வது சட்னியும் ரெடி ஆகிட்டு. இப்போ 5வதாக மல்லி இலை பொட்டுக்கடலை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு வரமிளகாயும் கொஞ்சமாக வெள்ளைப்பூண்டு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு ஒரு தேங்காயோ வெங்காயமோ எதுவுமே தேவையில்லை. கடைசியாக தாளிச்சா மட்டும் போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். 6வதாக தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கருப்பு உளுந்தை இதை மாதிரி கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தில் பண்ணும்போது இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்க்காமல் இந்த தக்காளி சட்னி உளுந்து வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
சின்ன வெங்காயத்தில் இது பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ உளுந்து கொஞ்சம் வதங்கினதும் சின்ன வெங்காயம் நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வதக்கணும். கூட 2 பல்லு பூண்டும் சேர்த்துட்டு வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு வத்தலும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 3ம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வதங்கினதும் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கரெக்டாக இருக்கும். ரொம்ப தக்காளி சேர்த்தா கூட புளிப்பாக இருக்கும். அந்த வெங்காயத்துக்கு இந்த தக்காளி கரெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை எண்ணெயில் கொஞ்சம் இந்த மாதிரி சுருங்க வதக்கிட்டு இதையும் நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ எல்லாம் ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி கருப்பு உளுந்தில் நம்ம சின்ன வெங்காயத்தில் பண்ணதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக சட்னிக்கு ஒரு தாளிப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இந்த சட்னியை கெட்டியாவோ தண்ணியாவோ எப்படி சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடைசியாக 7ஆவதாக புதினா சட்னி தேங்காய் சேர்க்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் சேர்த்து கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் சேர்க்காததுனால இந்த மாதிரி பருப்பு சேர்த்தா தான் கொஞ்சம் சட்னி திக்காக வரும். இப்போ அதே எண்ணெயிலே வெங்காயத்தை கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்து வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் வத்தலும் வெள்ளைப்பூண்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக அதை மாதிரி நம்ம கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா 3மே சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு புதினா, மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சுருங்க வதங்கி ஆறுனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கொஞ்சம் கெட்டியாக நம்ம அரைச்சிக்கலாம். சட்னி எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கடைசியாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காயே சேர்க்காம 7 வகையான இந்த சிம்பிளான சட்னி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.